கௌதம முனிவரின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்ட காஞ்சனமாலை கடலில் நீராட விருப்பம் கொண்டாள். ஆதலால் தன்னுடைய விருப்பத்தை தன் மகளான தடாதகையிடம் கூறினாள். தடாதகை சுந்தர பாண்டியனிடம் சென்று, கௌதம முனிவரின் வழிகாட்டுதலின்படி பிறவான் நிலையாகிய வீடு பெற்றினை அடைய என் தாயான காஞ்சனமாலை கடலில் சென்று நீராட விரும்புகிறாள். ஆனால் மதுரையிலோ கடல் இல்லை. இதற்கு தாங்கள்தான் வழிகாட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தாள். தடாதகையின் கோரிக்கையை கேட்ட சுந்தர பாண்டியனார், தடாதகை, நீ கவலை கொள்ள வேண்டாம். உன் தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்ற 7 கடல்களையும் மதுரையில் எழுந்தருள செய்கின்றேன் என்று கூறி 7 கடல்களையும் மதுரையில் எழுந்தருள செய்தார். 7 கடல்களும் இறைவனின் ஆணைப்படி ஆர்ப்பரித்து மதுரையில் எழுந்தருளின. 7 கடல்களும் மக்களின் கண்களுக்கு தெரியவில்லை. ஆனால் கடலின் பேரிரைச்சலை மட்டும் மக்கள் கேட்டனர். கண்ணுக்கு தெரியாத கடல்களின் பேரிரைச்சல் கேட்ட மதுரை நகர மக்கள் நடுங்கி சுந்தர பாண்டியனிடம் சென்று அச்செய்தியை தெரிவித்தனர். சுந்தர பாண்டியனார் 7 கடல்களையும் மதுரையில் மீனாட்சி கோவிலின் கீழ்ப்புறத்தில் உள்ள ஒரு கிணற்றுக்குள் செல்ல ஆணையிட்டார். 7 கடல்களும் கிணற்றினுள் எழுந்தருளின. பின்னர் மக்கள் கடலின் பேரிரைச்சலை கேட்கவில்லை. மதுரையில் 7 கடல்களும் எழுந்தருளி தன் விளைவாக மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கிழக்கே கோபுரத்திற்கு எதிரே உள்ள புது மண்டபத்திற்கு எதிரே உள்ள விட்டவாசல் தெரு வழியில் இடது பக்கம் 7 கடல் பொய்கையும் பார்க்கலாம். இந்த தெருவானது 7 கடல் தெரு என்றும் அழைக்கப்படுகிறது. சோபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை, அனைவரும் வீடு பேறு அடைவதற்கு 7 கடல்களை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கிணற்றில் அளித்து அருளினார். மேலும் கடலில் நீராடுவது உடலுக்கும் உள்ளத்திற்கும் உறுதியை தருவதோடு வீடு பேற்றினையும் அளிக்கும் என்பதை இந்த திருவிளையாடல் மூலம் அனைவருக்கும் உணர்த்தினார்.